CSS display இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி HTML elements ஆன black level elements வந்து inline elements மாத்த முடியும். inline elements black level elements மாத்த முடியும். இன்னும் சில changes வந்து நம்ம பண்ணி display பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு black level elementனா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா டிவிஷன் டேக், பேராகிராஃப் டேக், H1 to H6 டேக், இவங்க எல்லாருமே black level elements. அதுக்கப்புறம் HTML இருக்கக்கூடிய இன்லைன் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக், போல்ட் டேக், ஸ்மால், ஸ்பேன், ஸ்ட்ராங், இவங்க எல்லாருமே இன்லைன் எலமெண்ட்ஸ். இவங்க டிஃபால்ட்டா எப்படி டிஸ்பிளே ஆகுறாங்க அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டிவிஷன் டேக், அதுக்குள்ள ஹெட்டிங் டேக், அதுக்குள்ள 2 பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ டிவிஷனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர், ஹெட்டிங்க்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் அண்ட் பேராகிராஃப்க்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. இப்போதான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணா இப்படிதான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஸ்கிரீனோட வித்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்கிரீனோட வித்து. இப்போ நான் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணேன்னா இவ்வளவு நம்மளுடைய ஸ்கிரீனோட வித்து. ஓகேவா? அப்ப நம்மளுடைய ஸ்கிரீனுடைய வித்து எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணும், ஃபில் பண்ணிக்கும், ஃபுல் வித்தை ஆக்குபை பண்ணிரும். ஓகேவா? அப்போ ஃபுல்லா டிவிஷன் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தோம் ப்ளூ, அது பாருங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஹெட்டிங் வந்து ஆரஞ்சு மாதிரி கொடுத்தோம், அதுவும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிருக்கு. பேராகிராஃப்லையும் ஃபுல்லாக ஃபில் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, ஹெட்டிங் இருக்காங்க இல்லையா, அவங்க டெக்ஸ்ட்டை வந்து நியூ லைனில் தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெட்டிங் வந்து கொடுத்துட்டோம், அடுத்து பேராகிராஃப் கொடுத்தோம் இல்லையா, அது கண்டினியூஸாக வந்து டிஸ்பிளே பண்ணாமல் ஒரு நியூ லைன்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி செகண்ட் பேராகிராஃபும் நியூ லைன்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்து ஹைட், வித், மார்ஜின், பேடிங் இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ்மே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹைட்டு ஒரு 500 பிக்சல், வித்து அது ஒரு 500 பிக்சல் அப்படி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேடிங் 50 பிக்சல், அப்புறம் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், அதனால 50 பிக்சல் கொடுக்குறேன். மார்ஜின் அதுவும் ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். பாருங்க இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கா, இது வந்து பேடிங், இதை சுற்றி ஸ்பேஸு மார்ஜின். ஓகே, அதுக்கப்புறம் ஹைட்டு, வித்து எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்கு. இன்லைன் எலமெண்ட்ஸ் இவங்க டிஃபால்ட்டாக எப்படி டிஸ்பிளே ஆகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். பேராகிராஃப்குள்ளே போயிட்டு இங்கே ஸ்மால் இந்த டேகை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த பேராகிராஃபில் இட்டாலிக் கொடுத்துட்டு இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ராங்கையும் கொடுத்துருக்கேன். ஓகே, இட்டாலிக் அண்ட் ஸ்ட்ராங்கை இமீடியட்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் இவங்களுக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு நான் இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணால் நம்மளுடைய டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். இப்போ இவங்க வந்து பாருங்க, இந்த அளவுக்கு தானே இதனுடைய டெக்ஸ்ட் இருக்கு, அப்போ அந்த அளவுக்கு தான் பேக்ரவுண்ட் கலரை ஃபில் பண்ணியிருக்கு. பாருங்க டெக்ஸ்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா வித்தை வந்து எடுத்துக்கல. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இப்ப பாருங்க, இது ஒரு எலமெண்ட். இந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணேன். அப்ப இது அடுத்த எலமெண்ட் நியூ லைனுக்கு போயிருக்கணும், பட் நியூ லைன் போகல. அப்ப இன்லைன் எலமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா தான் என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். இந்த 2 பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட், வித் இவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றதே பார்க்கலாம். இப்ப ஹைட் அண்ட் வித் கொடுத்து பார்க்கலாம். ஹைட்டு 200 பிக்சல், வித் 200 பிக்சல். பாருங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்ப இன்லைன் எலமெண்ட்ஸ் ஹைட் வித் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ மார்ஜின், பேடிங் கொடுத்து பார்க்கலாம். மார்ஜின் ஒரு 5 பிக்சல் கொடுக்கலாம். அதே மாதிரி பேடிங் 5 பிக்சல் கொடுத்துக்கலாம். இப்போ ரெஃபரன்ஸ் பண்றேன். ஓகே, அப்ப இன்லைன் எலமெண்ட்ஸ் வந்து மார்ஜின், பேடிங் இந்த 2ஐயும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கொடுத்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆனாலும் ஹரிசாண்டலா தான் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா ஒவ்வொரு எலமெண்டா மூவ் பண்ணிப்பாங்க, தவிர வெர்டிகலா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இன்லைன் எலமெண்ட்ஸ்ல இருக்காது. பிளாக் எலமெண்ட்டை இன்லைன் எலமெண்டா டிஸ்பிளே பண்ணி காட்ட போறோம். இப்போ பேராகிராஃப் டேக் எக்ஸாம்பிள்ல வந்து 2 பேராகிராஃப் இருக்கு. ஸோ இதுல போயிட்டு டிஸ்பிளே கோலன் இன்லைன் இப்போ சேவ் பண்ணிட்டு நான் ரெஃபரன்ஸ் பண்றேன். பாருங்க நம்மளுடைய டெக்ஸ்ட் எந்த வித் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தான் பேக்ரவுண்ட் கலர் ஃபில்லா இருக்கு. எக்ஸ்ட்ரா வித் அதை எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பேராகிராஃப் பாருங்க, கண்டினியூஸா வந்து டிஸ்பிளே ஆயிருச்சு, நியூ லைன்ல வந்து டிஸ்பிளே ஆகல. இந்த 2 பாயிண்ட். இப்போ நம்ம ஹைட் அண்ட் வித் வந்து கொடுத்து பார்க்கலாம், அதை அக்செப்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். பிக்சல் ஜஸ்ட் நான் ஹைட் மட்டும் கொடுத்து செக் பண்றேன்.
ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்லைன் எலமெண்ட், இவங்கள பிளாக் எலமெண்ட்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா டெக்ஸ்ட் அலைன், பேக்ரவுண்ட் கலர், ஒரு பார்டர் ரேடியஸ் கொடுத்து நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் டிஸ்பிளே கோலன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்ன நடக்கும், நியூ லைனில் வந்து நிற்பாங்க அண்ட் ஃபுல் வித்தை எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஹைட்டு வித்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ சேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போது எனக்கு வந்து இந்த எலமெண்ட்டை பிளாக்காக மாற்றிட்டோம். ஆனால் எனக்கு இந்த எலமெண்ட் வந்து இன்லைனாகவும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு எனக்கு தேவைப்படுது. அப்படின்னா இந்த இடத்துல இன்லைன் ஒரு ஹைப்பன் போட்டிங்கன்னா இது இன்லைன் பிளாக்காக மாறிடும். ஸோ இன்லைனாகவும் ஒர்க் ஆகும், மாதிரி பிளாக் லெவல் எலமெண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், நியூ லைனில் அலாகேட் ஆகாது, அதுதான் இன்லைன். பிளாக் அப்படின்னா ஹைட்டு வித் அக்செப்ட் பண்ணிக்கும், அதுதான் பிளாக். ஸோ ரெண்டுமே வந்து சேம் டைம் வந்து டிஸ்பிளே ஆகுது. 3 பாக்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுடைய ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அந்த வித்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த பாக்ஸை டிஸ்பிளே பண்ணுது. இதே நாங்கள் இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்துறேன். இன்லைன் ஹைப்பன் கொடுத்துட்டு மாற்றினதுக்கப்புறம் பாருங்க ஸ்க்ரீன் வித்துக்குள்ளே அடாப்ட் ஆகாமல் ஸோ அது வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே அதுலேயே தான் கிரிட்டும். ஸோ கிரிட்டும் பிளாக் லெவல் எலமெண்ட் தான். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் ஃபுல் வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. இதே நீங்கள் இன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் ப்ளஸ் கண்டெய்னர் உள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வித்தை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. டிஸ்பிளே ஆகக்கூடிய கண்டென்ட்ல ஒரு கண்டென்ட்டை அப்படியே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் டிஸ்பிளே கோலன் நன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிவிஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் இருக்க ஒரு டிவிஷன் பாக்ஸ் ஃபுல்லுமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். அடுத்தது ஹைட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ விசிபிலிட்டி கோலன் ஹிடன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பாருங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த சைல்டு பாக்ஸஸ் எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு.